வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வாரம் நிகேஷ் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், மமைதா பைஜு நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற ரெபல் படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ரெபல் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ட்ரெய்லர்லேயே பார்த்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் இருக்க பாலக்காடுக்கு படிக்க போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் யூனியன் பாலிட்டிக்ஸு, அங்கே இருக்கிறவங்க தமிழர்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்கிற பிரச்சனை. இதனால் ஜிவிக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சில பல கான்ஃப்ளிக்ஸ் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த மலையாளி ஆர்டிஸ்ட்டாக நடித்த எல்லாருமே உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷும் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். படத்தில் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதப்பட்டுருந்துச்சு. சில சீன்ஸில் நல்லா அது ஒர்க்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர எலிவேஷன் சீன்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்ஸில் வர மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. ஓவராலாக டெக்னிக்கல் டீம் படம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது போக இன்டர்வல் பிளாக் ஹையுமே ரொம்ப நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக கதை 80s நடக்கிறதுனால படத்துடைய காஸ்டியூம் டிசைன், செட் டிசைனு, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. 80s நடக்கிற கதைன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லணுன்னா, செகண்ட் ஹாஃபில் சில எமோஷனல் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலாக அவ்வளோவா நமக்கு ஃபீல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த இம்பேக்ட் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் ஹீரோயினுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் சில லவ் சீன்ஸுக்கு, சாங்ஸுக்கு, அப்புறம் சில க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் தமிழ் சினிமா ஹீரோயின் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காங்க படத்தில். அதே மாதிரி படத்தையும் செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ கொண்டு போய் ரொம்ப இழுத்தமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இன்டர்வல் பிளாக்கில் ஒரு நல்ல ஒரு ஹை வச்சுட்டு அந்த ஹையை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியாமல் கொஞ்சம் கதை அங்கேயுமா போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் சில ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அது போக செகண்ட் ஹாஃபில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர சில விஷயங்களாக இருக்கட்டும், அது கண்டினியூட்டி எரர் மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணியிருந்தால் தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் உறுத்தாமல் இருந்திருக்கும். ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் அந்த ப்ராமிசிங்கான ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஏற்றாப்பில் செகண்ட் ஹாஃப் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே கொண்டு போய் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஓவராலாக பார்த்தா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு டீசெண்டான படம் தான் இந்த ரிவல். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலோட பேரை மாற்றலான்னு இருக்கோம், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.